அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, தேனி, தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விரிவான தகவல்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், தகவல்கள் என்ன? தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளிலிருந்து அடுத்த 2 தினங்களில் விலகக்கூடும் எனவும், அதே சமயம் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகள் மீதும், தெற்கு உள்கர்நாடகா, ராயல்சீமா, தெற்கு கடலோர ஆந்திர பிரதேச பகுதிகளில் வரக்கூடிய 16ஆம் தேதி வாக்கில் தொடங்குவதற்கான சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல வரக்கூடிய 19ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த போன்ற வானிலை காரணங்களால் தமிழ்நாட்டில் இன்று முதல் வரக்கூடிய 7 நாட்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் தென்மேற்கு பருவமழை விலகி வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய காலத்திலேயே தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்புகள் சற்று அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதிலும் இன்றைய தினம் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்லயும், புதுவை பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் கனமழையாக பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வையும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் நாளை தினமும் தமிழ்நாட்டில் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும், அதே போன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் நாளை தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக மழைக்கான வாய்ப்பு தென் மாவட்டங்கள் மீதும் கடலோர மாவட்டங்கள் மீதும் அதிக அளவில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. மேலும் இந்த காலகட்டத்தினுடைய இயல்பான வெப்ப அளவை விட சற்று வெப்பத்தினுடைய தாக்கம் குறைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், விரிவான தகவல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.